பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 45ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கும்போது, உம்முடைய தோழரை பார்க்கிலும் ஆண்டவர் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஏனென்றால் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கப்பட வேண்டிய ஒன்று. நான் நீதியை விரும்புகிறவனாக நிற்க வேண்டும். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் என்னுடைய பரம தகப்பன். என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்டப்பகலையும் போலவும் கொண்டு வருகிற தேவன். அவருக்கு நீதினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறவர். எல்லா காரியத்தையும் நியாயத்துக்கு முன்பதாக வந்துதான் ஆக வேண்டும். ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாருக்குமே நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக தேவன் நிற்க போகிறார். அப்ப தேவனுடைய நீதி செய்வது அப்படிங்கிறது தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். அதை தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நிரூபிக்க தேவன் விரும்புகிறார். இதை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கும்படி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அக்கிரமத்தை வெறுக்கிற அனுபவம். ஏன்னா என் தேவனுக்கு நீதி தான் பிடிக்கும். என் தேவன் நீதி செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, அப்படிப்பட்ட தேவனை அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவினால நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இந்த அனுபவத்துக்குள்ள நான் நிற்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என் தேவன் என்னை என் தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ, என் தேவன் எப்படி இருக்கிறாரோ அந்தப்படியே நானும் தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறவர். எவ்வளோ ஒரு அழகான தேவன் பார்த்தீங்களா? ஆனந்த தைலத்தினுடைய அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கும். அப்ப தேவ சமூகத்துக்கு முன்பாக நாம நிற்கும் பொழுது, இன்றைக்கு நான் நீதியுள்ளவனாக நிற்கிறேனா? நீதியை நான் விரும்புகிறேனா? அநீதியை நான் வெறுக்கிறேனா? அக்கிரமத்தையும் அநீதியையும் நான் வெறுக்கிறவனாக என்ன என் தேவன் வெறுப்பார். என் தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியம். ஒரே ஒரு காரியம்தான், என் தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும். என் தேவனுக்கு எதையெல்லாம் பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காது. இந்த ஒரு மனநிலைக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 எளிதான ஒரு காரியம். அப்ப தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு ஆழமான ஒரு அழகான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் விரும்புகிறதை நான் விரும்ப வேண்டும், தேவன் வெறுக்கிறதை நான் வெறுக்க வேண்டும். இந்த ரெண்டுமே எனக்குள்ள நான் பழக்கத்துக்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்றப்ப எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ள ஒரு வேலை நடக்கும். எனக்குள்ளாக ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை என் தேவன் வைப்பார். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்க்கலும், என் தோழர்களை பார்க்கலும், என் சுற்றிலும் இருக்கிற என்னோட கூட உறவினர்களை நான் பார்க்கலும் என்னை தேவன் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி என்னை மகிழ்ச்சியாக வைப்பார். இது இந்த இடத்துல அறிக்கையிடப்படுகிற வார்த்தையை போல இன்னைக்கு நாமளும் தேவ சமூகத்தில் எப்படி அறிக்கையிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, நான் நீதியை விரும்புகிறேன், அக்கிரமத்தை வெறுக்கிறேன். என் தேவன் அது நிமித்தமாக என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண போகிறேன். ஆண்டவர் இடத்துல இன்னைக்கு நம்ம அப்படித்தான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் என் மேல் வார்க்கப்படுவதாக. எனக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி உண்டாவதாக. ஏனென்றால் உம்மை நான் பிரியப்படுத்துகிறவனாக, உமக்கு பிரியமுள்ளவனாக, உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாக நான் தேவ சமூகத்தில் நிற்கிறதுனால அந்த கிருபைகளை கர்த்தர் எனக்கு தந்து என்னை வழிநடத்துவீராக. இதைத்தான் நாம சொல்லி ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு கேட்டு நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் நீதியை நேசிக்கிறவனாகவும் அக்கிரமத்தை வெறுக்கிறவனாகவும் என்னை உம்முடைய பலிபீடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எப்படி நின்னாலும் பரவாயில்ல, இனிமேல் நாங்கள் நீதியை நேசிக்கிறவர்களாக, அக்கிரமத்தையும் அநீதியையும் கண்டு என் தேவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது, என் தேவனுக்கு அவைகள் அருவருப்பானவைகள் அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, அதை நம்மை விட்டு வெறுத்து தள்ளுகிறவர்களாக நாம் நிற்போமானால், இன்றைக்கு நம்மை ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால நிரப்புகிறதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் இந்த நாளிலே எங்களோட கூட பேசின வார்த்தையின்படியே தகப்பனே, நாங்கள் நீதியை நேசிக்கிறவர்களாக, அக்கிரமத்தை வெறுத்து தள்ளுகிறவர்களாக இருக்கிற பொழுது, பரலோகத்தின் தேவன் எங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த நீதியின் காரியங்களை நாங்கள் நேசித்து சரியாக நாங்கள் பிடித்துக்கொள்ள எங்கள் பரலோகத்தின் தகப்பன் எங்களுக்கு செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் மேலே வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளுக்கு, அந்த சத்தங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறது நிமித்தமாக பரலோகத்தின் தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களுக்காக அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை எங்கள் மேலே வைத்து நீர் எங்களை மத்தியில் மகிமைப்பட போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.